நிறைய பேருக்கு ஷாம்பு முன்னாடி போடணுமா இல்லை கண்டிஷனர் முன்னாடி போடணுமா, ஆடாக வந்துட்டு ஷாம்பு பண்ணுற மாதிரி கண்டிஷனர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது ஞாபகம் வச்சிங்க, ஷாம்புன்றது ஸ்கேல்ப்பு ப்ளஸ் ஹேர், கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஹேர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முறுக்குவாங்க, லென்த் ஹேர் இருக்குல்ல நிறைய முறுக்குவாங்க, அதுக்கப்புறம் தலையை குனிஞ்சிட்டு டவலை வச்சு அடிப்பாங்க. அது மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. முடி வந்து பார்த்தீங்கன்னா நூலை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். பொருள் வாங்குறதுனால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடாது. அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், ஆர்டர்னு ஒன்று இருக்குது, ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷனலிசம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன், நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் தான் யூஸ் பண்ணேன். அப்போ இருந்தால் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு முடி உடையுது, டேண்ட்ரஃப் இருக்கோ இல்லையோ டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்குவேன். லென்த் அண்ட் ஷைன் சொல்லுவாங்க, லென்த்து இருக்கோ இல்லையோ ட்ரை ஆகுதோ இல்லையோ இது மாதிரி ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன், ஓல்ட் ட்ரெண்ட்ஸ் யூனிசெக்ஸ் ஸ்பா சலூன். எல்லாருக்கும் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஷாம்பு முன்னாடி போடணுமா இல்லை கண்டிஷனர் முன்னாடி போடணுமா, ஷாம்பு கூடவே மாஸ்க்கும் ஒன்று வருது, அது முன்னாடி போடணுமா, எது பின்னாடி போடணும் எதை முன்னாடி போடணுன்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும்னா, லைட் நீங்கள் வார்ம் வாட்டரில் குளிங்க, இல்லைனா வந்துட்டு நார்மல் தண்ணியில் குளிங்க, சரிங்களா? அதை பற்றி பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹாட் வாட்டர் மட்டும் தலைக்கு ஊற்றாதீங்க எப்போவுமே, யாராக இருக்கட்டும், சரிங்களா? அது மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ரொம்ப ஹாட் வாட்டர் மட்டும் தலைக்கு ஊற்றாதீங்க. வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், நல்லது தலைக்கு. இல்லைனா நார்மல் சில் வாட்டர், நார்மல் வாட்டர், சில் வாட்டர் கிடையாது, நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னம்னா, ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா ஸ்கேல்ப் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸ்கேல்ப் ஆக்சுவலி ட்ரை ஆக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் கிஃப்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு க்ரீஸி ஒரு மாய்ஸ்டர் நேச்சுரலாகவே வந்துட்டு உங்கள் ஹேரில் இருக்கும், ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் இருக்கும். அந்த நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆயில்னஸ், நேச்சுரல் ஆயில்னஸை வந்துட்டு எடுத்துடும். இந்த தவிர மட்டும் ஹாட் வாட்டர் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஷாம்பு கொஞ்சமாக எடுத்துங்க, அது மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், கொஞ்சமாக எடுத்துங்க, வாட்டரில் டைல்யூட் பண்ணுங்கள். கையிலே எடுத்துங்க, கையில் எடுத்துகிட்டு வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிடுங்க. வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு உமனாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் லென்த்லேருந்து எண்ட்ஸ் வரைக்கும் உமனாக இருந்தீங்கன்னா, மென்னாக இருந்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஸ்கேல்பில் போட்டு ரப் பண்ணாதீங்க. மென்னாக இருந்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துங்க, அங்கங்கே தலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்டிலாக மசாஜ், எந்தளவுக்கு உங்களால் ஜென்டிலாக மசாஜ் பண்ண முடியும் ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, நிறைய இச்சிங் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, பெயின் அப்போ தான் போகும், ஈர் அப்போ தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நெயில்ஸை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க நிறைய பேர். அது ஒன்றுமும் ஸ்கேல்ப்பை வந்துட்டு டேமேஜ் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் கிராக்ஸ், நம்மளுக்கு தெரியாது அந்த ஆக்சுவலி அந்த சென்சிட்டிவ் கிராக்ஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சென்சிட்டிவ் கிராக்ஸ் வந்துட்டு ஸ்கேல்ப்பில் வந்துடும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப இச்சிங் ஆகும், அந்த இடத்துல வந்து ஹீட் பாயில்ஸ் வர ஆரம்பிச்சோம். அதனால் அந்த தவறு மட்டும் எப்போவுமே பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிஷ்னர் உங்களால் எவ்வளோ கம்மி குவான்டிட்டியை எடுத்து கண்டிஷனர் அப்ளை பண்ண முடியுமோ கண்டிஷனர் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் என்ன ரப் பண்ணிவிட்டு உமன்ஸ் வந்துன்னா மிட் லென்த் டு எண்ட்ஸ் ஆடாக வந்துட்டு ஷாம்பு பண்ணுற மாதிரி கண்டிஷனர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது ஞாபகம் வச்சிங்க, ஷாம்புன்றது ஸ்கேல்ப்பு ப்ளஸ் ஹேர், கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார் ஹேர். ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் உமன்ஸ் வந்து நிறைய ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க. ட்ரையர் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ முடியுமோ 100% வந்து பார்த்திங்கன்னா டவல் ட்ரை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு காட்டன் டவல் எடுத்துகிட்டு டவல் ட்ரை பண்ண பாருங்கள். டவல் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா எந்த அளவுக்கு க்யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப க்யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முறுக்குவாங்க, லென்த் ஹேர் இருக்குல்ல நிறைய முறுக்குவாங்க, அதுக்கப்புறம் தலையை குனிஞ்சிட்டு டவலை வச்சு அடிப்பாங்க. அது மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. முடி வந்து பார்த்தீங்கன்னா நூலை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், சரிங்களா? அது நம்ம இது மாதிரி தட்டுறதுனாலையோ அதுக்கப்புறம் வந்துட்டு முடியை நல்லா க்யூஸ் பண்ணும்போது நல்லா திருகுவாங்க, அது மாதிரி பண்ணுறதுனாலையோ என்ன ஆகும்னா முடி டேமேஜ் தான் ஆகுமே தவிர முடி ஹெல்த்தியாக இருக்காது. நிறைய பேர் சலூன்ஸில் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கொடுக்குற ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன், நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் தான் யூஸ் பண்ணேன், அப்போ இருந்தால் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு முடி உடையுது, முடி கொட்டுது, அதுக்கப்புறம் வந்து ஹேர் ட்ரை ஆகுது, ஸ்ப்ளிட்டன்ஸ் கிடைக்கிது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் மெத்தட்னு ஒன்று இருக்குல்ல, அது ப்ராப்பராக பண்ணாதனால தான் இந்த ப்ராப்ளமே வருது. பொருள் வாங்குறதுனால மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடாது. அதை எப்படி யூஸ் பண்ணுறோம்,
ஆர்டர்னு ஒன்று இருக்குது, ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷனலிசம்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹேர் சில்கியாக ஷைனாக, அதாவது என்ன ஹேர் டைப்புக்கு என்ன ஹேர் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் என்ன ஷாம்பு வாங்குறீங்களோ அந்த ஷாம்புக்கு ஏற்ற ரிசல்ட்டு, அந்த கண்டிஷனருக்கு ஏற்ற ரிசல்ட்டு உங்களுக்கு வரும். அதில் போட்டிருக்கும் சில பேருக்கு ட்ரை, டேமேஜ், ஃப்ரிஸி ஹேர் அப்படின்னு போட்டிருக்கும் அந்த ஷாம்பிள். அந்த ஷாம்பு வாங்கினீங்கன்னா அந்த ஹேர் ஸ்ட்ரக்சர் இருக்கா, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. சரிங்களா? எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணோன்னா டேண்ட்ரஃப் இருக்கோ இல்லையோ டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்குவேன். லென்த் அண்ட் ஷைன் சொல்லுவாங்க, லென்த்து இருக்கோ இல்லையோ, ட்ரை ஆகுதோ இல்லையோ, இது மாதிரி ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நாலேஜ் இருந்ததுன்னா நீங்களே வாங்கிங்க. நாலேஜ் இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனலிஸ்ட்டை கேளுங்க. எந்த சலூனாக இருக்கட்டும், அவங்க அதுலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு, சார் என் ஹேர் இப்படி இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணான்னு சொல்லி கேளுங்க. அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. ப்ராப்பர் கைடன்ஸோடு யூஸ் பண்ணுங்கள். ஹேரும் ஸ்கேல்ப்பும் நல்லா ஃபைனாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.